நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ டைரக்டர் நெல்சன் டைரக்ஷனில் ஜெயிலர் 2 படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. ஜெயிலர் 2 படத்தோட ஷூட்டிங் இப்போ பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. ஜெயிலர் 2 படம் 2026 சம்மர் வீக்கெண்டுக்கு ரிலீஸ் ஆகிறதா தகவல் வந்திருக்கு. ஜெயிலர் 2 படத்துக்கு அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்க போகிற புது படத்துடைய தகவல் வந்திருக்கு. ஜெயிலர் 2 படத்துக்கு அப்புறம் நம்ம சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிற இந்த புது படத்தை டைரக்டர் சுந்தர் சி டைரக்ஷன் பண்ண போகிறதா இப்போ தகவல் வந்திருக்கு. டைரக்டர் சுந்தர் சி இப்போ நயன்தாரா வச்சு மூக்குத்தி அம்மன் 2 படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் முடிஞ்சதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோடு சேர்ந்து படம் பண்ணுவார் அப்படின்னு இப்போதைய தகவல் வந்திருக்கு. அருணாச்சலம் அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் டைரக்டர் சுந்தர் சி காம்பினேஷனில் ஒரு சூப்பரான படம் மறுபடியும் வரப்போகுது. எத்தனையோ டிடெக்டிவ் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் செத்து போனதுக்கப்புறமும் பேயாக வந்து டிடெக்டிவ் வேலை பார்க்குற 2 பசங்களுடைய கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்படி ஒரு டார்க் ஃபேண்டசி கலந்த ஒரு சூப்பரான டிடெக்டிவ் வெப்சீரிஸ் தான் டெட் பாய் டிடெக்டிவ்ஸ். இந்த வெப்சீரிஸோடைய ரிவ்யூ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆக்டர் கல்யாணி பிரியதர்சன் லீட் ரோலில் நடித்து ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் லோக்கோ. இப்போ லோக்கோ படம் வேர்ல்டு வைடாக 300 கோடி ரூபாய் வசூல் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். விஜய் ஆண்டனி அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க சத்தி திருமகன் படம் அக்டோபர் 24 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் அக்டோபர் 24 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ரிஷப் செட்டி டைரக்ஷன் பண்ணி அவரு ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆகி இப்போ சூப்பராக ஓடிட்டுருக்க படம் தான் காந்தாரா சாப்டர் 1. இப்போ காந்தாரா சாப்டர் 1 படத்தில் இருந்து தீபாவளி ஸ்பெஷலாக தீபாவளி ட்ரைலர் அப்படிங்கிற ட்ரைலர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. காந்தாரா சாப்டர் 1 படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த தீபாவளி வீக்கெண்ட் லீவில் ஃபேமிலியோடு போய் காந்தாரா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ காந்தாரா சாப்டர் 1 படம் வேர்ல்டு வைடாக 655 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் ரியோ ராஜ் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது. இன்றைக்கி ஆண் பாவம் பொல்லாதது படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கிற பெண்கள்கிட்ட ஒரு அப்பாவியான ஆண் மாட்டிக்கிட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதையை எடுத்திருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு ஃபேமிலி மேனோடைய வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் மாதிரி தான் இருக்குது. ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஆண் பாவம் பொல்லாதது படம் அக்டோபர் 31 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் விஷ்ணு விஷால் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ஆரியன். இந்த படம் ஒரு சைக்கோ கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் மூவியை எடுத்திருக்காங்க. இந்த படம் அக்டோபர் 31 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆரியன் படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிட்டு தான் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் பாலகிருஷ்ண பாலே அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்க அகண்டா 2 படம் டிசம்பர் 5 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னும் ரிலீஸுக்கு 50 நாட்கள் இருக்குது அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் வெற்றிமாறன் டைரக்ஷனில் நம்ம எஸ்டிஆர் சிம்பு இப்போ நடிச்சிருக்க படம் தான் அரசன். இது நம்ம சிம்புவுடைய 49வது படம். நம்ம எஸ்டிஆருடைய அரசன் படத்துக்கு தெலுங்கு லாங்குவேஜில் சாம்ராஜ்யம் அப்படின்னு டைட்டில் வச்சுருக்காங்க. நம்ம எஸ்டிஆரோட சாம்ராஜ்யம் படத்துடைய அஃபிஷியல் தெலுங்கு லாங்குவேஜ் ப்ரொமோவை நம்ம என்டிஆர் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நேற்று சாயந்தரம் அரசன் படத்துடைய அஃபிஷியல் ப்ரொமோ வீடியோவை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. இப்போ இன்னைக்கு காலையில் தீபாவளி ஸ்பெஷலாக அரசன் படத்துடைய ப்ரொமோ வீடியோவை யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொமோ வீடியோவை டைரக்டர் நெல்சன் தான் டைரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காரு. எப்பயும் போல் நெல்சன் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோ வீடியோவிலையும் டார்க் காமெடி வச்சு சூப்பராகவே எடுத்து கொடுத்துருக்காரு. இந்த ப்ரொமோ வீடியோ பார்க்குறப்ப ஃபயராக இருக்குது. மை மேன் இஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட எஸ்டிஆரை தொட்டி ஜெயா படத்தில் பார்க்குற மாதிரி இருக்குது. அவ்வளோ ஃபயராக இருக்குது இந்த ப்ரொமோ வீடியோவில் நம்ம எஸ்டிஆரை பார்க்க. ப்ரொமோ வீடியோ பார்க்க ஃபன்னாகவும் இருக்குது. அதே நேரத்தில் வெற்றிமாறனுடைய டச்சும் இருக்குது. அரசன் எஸ்டிஆரை பார்க்க அசுரன் மாதிரி இருக்கார். ஒரு கைதியாக இருக்கிற எஸ்டிஆரை பேட்டி எடுத்து படம் எடுக்கணும் அப்படின்றதுக்காக டைரக்டர் நெல்சன் வந்து எஸ்டிஆரை பேட்டி எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கட் பண்ணி இந்த ப்ரொமோவை எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் படம் எடுக்கிறதா இருந்தால் என்னுடைய ரோலில் தனுஷை வச்சு எடுங்க, நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தமிழில். தெலுங்கு லாங்குவேஜில் என்னுடைய ரோலை என்டிஆரை வச்சு எடுங்க அப்படின்னு தெலுங்கு லாங்குவேஜில் சொல்கிறாரு. கடைசியாக அரசன் படத்துடைய ப்ரொமோ வீடியோவில் அன்டோல்டு டாக் ஃப்ரம் த வேர்ல்ட் ஆஃப் வடசென்னை அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அரசன் படம் டைரெக்டாக வடசென்னை படத்துடைய யூனிவர்ஸ்லேருந்து வரப்போகுது. ப்ரொமோ வீடியோ செம்ம ஃபயராக இருக்குது. அனிருத்துடைய மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. அரசன் படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. எப்பயுமே டைரக்டர் வெற்றிமாறன் ஜிவி பிரகாஷை வச்சு தான் மியூசிக் பண்ணுவார். இந்த முறை அனிருத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. எதனால் ஜிவி பிரகாஷை விட்டுட்டு அனிருத்தை சூஸ் பண்ணாருன்னு தெரியல, பார்க்கலாம். ஒரு வழியாக நம்ம தனுஷும் எஸ்டிஆரும் ஒரே படத்தில் நடிக்கிறாங்க. 2 பேரும் நண்பர்கள் அப்படின்னு காட்டுவாங்களா, இல்லை 2 பேரும் ஆப்போசிட்டாக மோதிக்க போகிறாங்க அப்படின்னு காட்டுவாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ அரசன் படத்துடைய ப்ரொமோ வீடியோவை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்டிஆர் சிம்பு அவர்கள் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியும் தீபாவளிக்கு ஃபேமிலியோட இந்த படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி அப்படின்னு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு எஸ்டிஆர். ஆக்டர் ஜீவா ஹீரோவும் நடிச்சிருக்க படம் தான் தலைவர் தம்பி தலைமையில். மலையாளம் லாங்குவேஜில் ஃபேமிலி அப்படிங்கிற ட்ராமா சென்டிமெண்ட் கலந்த ஒரு சூப்பரான படத்தை டைரக்ஷன் பண்ண டைரக்டர் நிதிஷ் சாய் தேவ் தான் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி தலைவர் தம்பி தலைமையில் அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்ப சூப்பராகவும் ஃபன்னாகவும் இருக்குது. டீசரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் இனிய அட்வான்ஸ் தீபாவளி வாழ்த்துக்கள். அடுத்து இந்த வாரம் தீபாவளி ஸ்பெஷலாக என்னென்ன படங்கள்லாம் தியேட்டர்லையும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட்டு இந்த வாரம் தீபாவளி ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்களை பற்றி பார்த்துடலாம். டைரக்டர் மாரி செல்வராஜ் டைரக்ஷனில் துருவ் விக்ரம் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் பைசன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அனுபமா பரமேஸ்வரன் நடிச்சிருக்காங்க. பைசன் படம் அக்டோபர் 17 தீபாவளி ஸ்பெஷலாக இந்த வாரம் தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. டைரக்டர் கீர்த்திஸ்வரன் டைரக்ஷனில் டைரக்டர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் டியூட். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் மம்தா பிஜு நடிச்சிருக்காங்க. முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் சரத்குமார் நடிச்சிருக்காரு. டியூட் படம் இந்த வாரம் தீபாவளி ஸ்பெஷலாக தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் அக்டோபர் 17 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ஹரிஷ் கல்யாண் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் டீசல். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அதுல்யா ரவி நடிச்சிருக்காங்க. இந்த படம் அக்டோபர் 17 இந்த வாரம் தீபாவளி ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் நட்டி நட்ராஜ் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் கம்பி கட்டின கதை. இந்த படம் அக்டோபர் 17 தீபாவளி ஸ்பெஷலாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த வாரம் தீபாவளி ஸ்பெஷலாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆக்டர் அகர்வா ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் தனல். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் லாவண்யா திருப்பதி நடிச்சிருக்காங்க. தனல் படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அக்டோபர் 17 ரிலீஸ் பண்ணுறாங்க. மாய புத்தகம் அப்படிங்கிற ஒரு படம் அக்டோபர் 17 சிம்பிளி சவுத் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் கலையரசன் கெத்து தினேஷ் நடிப்பில் ரிலீஸ் ஆன தண்டக்காரண்ய படம் அக்டோபர் 20 சிம்பிளி சவுத் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரேஜ் அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி அக்டோபர் 20 சோனி லிவ் ஓடிடியில் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. முதல் பக்கம் அப்படிங்கிற தமிழ் படம் ஆஹா தமிழ் ஓடிடியில் அக்டோபர் 17 ரிலீஸ் பண்ணுறாங்க. டியர் ஜீவா அப்படிங்கிற ஒரு மலையாளம் மூவி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் 10 to கோட்டாய் ஓடிடியில் அக்டோபர் 19 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸ்கிந்தபுரி அப்படிங்கிற தெலுங்கு மூவி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் அக்டோபர் 17 G5 ஓடிடிலையும் சன் நெக்ஸ்ட் ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. 27 நைட்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் அக்டோபர் 17 தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹாலிவுட் ஆக்டர் டோனி ஜா ஹீரோவை நடிச்சிருக்க ஸ்ட்ரைக்கிங் ரெசிவ்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி அக்டோபர் 16 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுறாங்க. ஷி வாக்ஸ் இன் டார்க்னஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் அக்டோபர் 17 ரிலீஸ் பண்ணுறாங்க. த பர்ஃபெக்ட் நெய்பர் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் அக்டோபர் 17 ரிலீஸ் பண்ணுறாங்க. த ட்வீட்ஸ் அப்படிங்கிற அனிமேஷன் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் அக்டோபர் 17 ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்சைட் ஃபியூரிஸா அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் அக்டோபர் 15 ரிலீஸ் பண்ணுறாங்க. லிவ் இன் டைம் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி லைன் கேட் ப்ளே ஓடிடியில் அக்டோபர் 17 இங்கிலீஷ் ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. குட் நியூஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் அக்டோபர் 17 தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுறாங்க. ஃபைனல் டெஸ்டினேஷன் பிளட் லைன் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ் ஹிந்தி தமிழ் தெலுங்கு லாங்குவேஜில் அக்டோபர் 16 ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வாரம் இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் தீபாவளி ஸ்பெஷலாக தியேட்டர்லையும் ஓடிடிலையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.